गुरोरधिगं तत्त्वं न गुरोरधिगं तपः तत्त्वज्ञानात् परं नास्ति तस्मै श्री गुरवे நமः. நித்தியகர்மா பற்றியும் தர்மமாக இருக்கிறத பற்றியும் பார்த்துட்டு இருக்கோம். ஒருவர் எழுந்து பிரதேசத்துக்கு புறமா ஸ்நானங்கள் பண்ணி அவாவா குலாச்சாரப்படி திருக்குன்றமோ ஊர்த்துக்குன்றமோ விட்டுட்டு சந்தியாவந்தனம் அக்னி காரியங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணி அதோடு கூட சிகாகச்சம் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த காரியங்கள்லாம் பலிதமாகணும் அப்படின்னா சிகாகச்சத்தோடு பண்ணாதான் பலிதமாகும். இல்லைன்னா ஆசுரம் அப்படிங்கிறதாக அசுரர்களை அடைஞ்சுடுறதாகவும் அதனால் லோகத்துக்கு க்ஷேமம் இல்லை அப்படிங்கிறதாகவும் தெரிகிறது. சாஸ்திரம்தான் நமக்கு எல்லாத்துக்கும் பிரமாணம். அதுபடி சிகாகச்சத்தோடு கூட எல்லோரும் இந்த காரியங்களை பண்ணிட்டு லௌகிகமாக இருந்தாலும் வைதிகமாக இருந்தாலும் அதோடு கூட வேலையை பார்த்துட்டு சாயங்காலம் வந்தாலும் சந்தியாவந்தனங்கள்லாம் பண்ணி சிவன் கோவிலுக்கோ பெருமாள் கோவிலுக்கோ தரிசனத்துக்கு போய் அது போல் தர்மமாக இருக்கணும் அப்படிங்கிறதாக நேற்று பார்த்தோம். பொதுவாக அனுஷ்டான விஷயங்களில் பார்க்கும்போது ஏகவஸ்திர விஷயமாக பார்த்தோம்னா ஒரு வஸ்திரத்தோடு எப்பயும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய தர்மங்கள். எப்படின்னா ஸ்நானம் பண்ணும்போது ஆரம்பிக்கிறதுலேருந்து ஒரு வஸ்திரத்தோடு இருக்கக்கூடாது. ஸ்நானம் பண்ணும்போது 2 வஸ்திரத்தோட கச்சத்தோடு கூட அவகாச ஸ்நானங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதாக இருக்குது. அதனால் ஸ்நானம் பண்ணும்போது சந்தியாவந்தனாதி அனுஷ்டானங்கள், அத்தியனம் பண்ணும்போது, வேதம் சொல்லும்போது, தானம் பண்ணும்போது, தானம் வாங்கும்போது, பரமாறும்போது, சாப்பிடும்போது, தர்ப்பணங்கள், சிராத்த காரியங்கள், இதுபோல் எந்த சத்கர்ம அனுஷ்டானங்கள் பண்ணும்போதும் கூட 2 வஸ்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திரம். ஒரு வஸ்திரத்தோடு காரியம் பார்க்கப்படாது அப்படிங்கிறதாக சாஸ்திரம் நமக்கு நிறையா சொல்லிக் கொடுக்குறது. அதுபோல் ஒரு வஸ்திரத்தோட காரியங்கள் பார்த்துட்டோம்னா அதுவும் ஆசுரம் அப்படிங்கிறதாக அசுரர்களை அடைஞ்சு அவளுக்கு பிரீத்தியாக ஆயிடுறது அப்படிங்கிறதாக பூர்ண பலன் நமக்கு கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது தெரிகிறது. அதனால் எந்த சத்கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணினாலும் 2 வஸ்திரத்தோடு இருக்கணும். பொதுவாக 3வது பூணலாக திருத்தீய வஸ்திரமும் ஒன்று வச்சுட்டு இருக்கணும் கையில் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அதுக்கு மேலாக தான் உங்களுக்கு வித்வாக காலத்திலேயே 3வதாக ஒரு பூணல் போடுறோம். அப்படி இல்லைன்னா திருத்தீய வஸ்திரம் வச்சுக்கணும். அதுபோல் சந்தியாவந்தனங்கள் ஆரம்பித்து எல்லா கர்மாக்களும் பண்ணும்போது கட்டி சூத்திரம்னு ஒன்றும் அதை இடுப்பில் அருணாகுடின்னு கட்டிக்கிறோம் இல்லையா, அதையோ இல்லைதான் ரஜதத்துலேயோ அப்படிலாம் கட்டிக்கிறா. அப்படி கட்டிக்கும் போது அந்த கட்டிசூத்திரம் இல்லாமல் ஏதாவது ஒரு காரியம் பண்ணோம்னா அதுவும் ஆசுரம் அப்படிங்கிறதாக சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் எல்லாரும் அரணாகுடி இருக்கணும், 2 வஸ்திரம் இருக்கணும். அதோடு கூட ஸ்நான சந்தியாவந்தனங்கள், அனுஷ்டானங்கள், தானங்கள், ஜபங்கள் எல்லாம் பண்ணணும். அப்படி பண்ணோம்னா அது பூர்ண பலன். ஒரு வஸ்திரத்தோடு எப்பயுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய சாஸ்திரம். அதை மனசில் வச்சுட்டு எப்பயுமே 2 வஸ்திரமாகவே இருக்கணும். கச்சத்தோடு கூட இருக்கணும். பிரம்மச்சாரியாக இருந்தால் வஸ்திரம் கட்டிட்டு அதோடு ஒரு துண்டோடு இருக்கணும். அப்படி சிகா கச்சம், வஸ்திரங்கள், கடிசூத்திரம் இதெல்லாம் பிராமண லட்சணம். இது போல் இருந்துட்டு அனுஷ்டானம் பண்ணும்போது அதனுடைய பலனும் நமக்கும் கிடைக்கிறது. குடும்பக்ஷேமம், லோகக்ஷேமம் எல்லாம் ஏற்படுறது அப்படிங்கிறதாக ரொம்ப விசேஷமாக தெரியுது. நாளைக்கு ஒரு அடுத்த விஷயத்தை பார்ப்போம். ராமராமம்.